பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, தொட்டதெல்லாம் தோல்வி, தாங்க முடியாத நோய், தவிர்க்க முடியாத சிக்கலா? கவலைப்படாதே, இதுவும் கடந்து போகும். அனைவரும் தினமும் என்னுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ்வில் நிச்சயம் ஒரு திருப்பம் வரும். உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. அதன் பொறுப்பு நீ என நினைத்து கொண்டிருக்கிறாயல்லவா? உன் எல்லா கவலைகளுக்கும் அதுதான் காரணம். நல்லதோ கெட்டதோ உனக்கான எல்லாம் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது. அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. உன் எண்ணங்கள் திசைக்கு திசை மாறி அனைத்து விஷயங்களையும் உன் தலையில் போட்டு அரைக்க வைக்கிறது. அதன் வேலைப்பாட்டால்தான் இன்று உன்னை மன அழுத்தத்தில் தள்ளியுள்ளது. அதிலிருந்து மீண்டு வர உன் முயற்சியை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கண்ணீரின் வெப்பத்தை நான் உணர்கிறேன். என் குழந்தையான நீ மனம் தளரலாமா? உன் மன வலிமையை நான் உன் அன்னை கண்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ துவண்டு போகும் மனநிலை கொண்டவர் இல்லையே. நீ வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர். வாழ்க்கை என்பது என்ன என்பதை உணர்ந்து அதை வாழப் போகிறவர். நீ பாக்கியசாலி. வாழ்க்கையில் எல்லா நாளும் முட்கள் மேல் நடக்கும்படி இருக்காது. மலர்கள் மீதும் நீ சவாரி செய்வாய். உன் கால்கள் மீது முட்கள் படும்போது அதை தாங்கும் வலிமையை உனக்கு நான் உன் அன்னை தருவேன். உன்னோடு இருந்து அதை கடக்க செய்வேன். அதனால் நீ தனித்து விடப்படவில்லை. முட்கள் ஏற்படுத்திய காயத்தின் ரணத்தை நான் சரி செய்வேன். உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகிறேன். நீ என் அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிர். உன் அம்மாவாக அப்பாவாக உன் அன்னை நான் இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழும் போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. அதை பார்த்து நீ பயப்படாதே. நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. உன்னை நம்பி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே. அது உனக்கு நல்லதாக இருக்கும். உன்னை அண்டி இருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்காதே. உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே. என்னை மீறி யாரும் உன் இடத்தை பிடித்து கொள்ள முடியாது. என் குழந்தை, நீ நல்ல மனது கொண்டவர். உன் தவறுகளையும் நான் அறிவேன். அதை சரி செய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தி கொண்டு இருக்கிறேன். எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கு உன் அன்னையான நான் பொறுப்பு. என் பொறுப்பில் உள்ள உன் பிள்ளையை நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்க செய்வது, கரை சேர்ப்பதுதான் எனக்கு நிம்மதி. நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று யோசிக்காதே. அது உன் அன்னை காண்பிக்கின்ற பாதை. அதில் என் துணை உனக்கு நிச்சயம் உண்டு. உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் இருக்கிறேன். என் அருளும் ஆசியுடன் கூடிய என் அன்பை பெற்ற குழந்தை நீ. உனக்காக நான் என்றுமே துணையிருப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் தாய் மீனாட்சி நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு?